ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள ஒரு மேஜரான ஒரு 3 எரர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எரர் இந்த எரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. டைட்டில் மஸ்ட் பி ஹேவ் 10 வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வருது. இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் இந்த எரர் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து 30 வேர்ட்ஸ்க்கு மேலே வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. இந்த எரர் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மூணாவதாக இந்த எரர் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் சூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க யாருமே இன்னும் டாஸ்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த வீடியோ கடைசியில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்து கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறதை பற்றி கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டைட்டில் மஸ்ட் பி ஹேவ் 10 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் எப்படி சரி பண்ணலாம்னு அடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 30 வேர்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் பற்றி பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இதை வந்து லாகின் பண்ணுங்கள், உங்களோட சேனல். ஏன்னா நீங்கள் சேனல் தானே நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. டைட்டில் ஆகட்டும், டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், எல்லாமே அதில் தானே பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கிரியேட் கொடுத்து அப்லோட் செலக்ட் ஃபைல் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் ஒன்று மட்டும் பண்ணால் போதும். அதாவது டைட்டிலை வந்து நீங்கள் டைட்டில் எழுதிட்டு கீழே வந்து எஸ்பிஐயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட்டால் போதும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் அதில் வந்து என்ன பண்ணணுமோ டெமோ மட்டும் காமிச்சிருந்தேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ அதை நான் போட்டேன் ஆனால் எனக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ எது பண்ணுறதா தான் இதுதான் உங்களுக்கு மெத்தட். இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேர்ட்ஸுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ டைட்டில் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ டிஎல்டி ஃபேமிலிஸ் அண்டு எஸ்பிஓ ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே டைட்டில் வந்து பாருங்கள், எனக்கு லெட்டர் வந்து கிட்டத்தட்ட 48 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கூட நீங்கள் எழுதிக்கலாம், தாராளமாக என்ன வேணால் எழுதிக்கலாம். எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் இல்லை எஸ்பிஓ டிவிஎம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் என்ன இருக்கணுமோ, டைட்டில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேர்ட்ஸுக்கு மேலே ரைட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க மினிமம் 10 வேர்ட்ஸ் கேட்குறாங்க டைட்டில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேர்ட்ஸுக்கு மேலே ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பண்ணிவிட்டு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எஸ்பிஓவில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போட்டுறீங்க. அதாவது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த எஸ்பிஓ இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி போடுறீங்க. ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த ஜென்ரு விஷயம் ஹேஷ்டாக் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாமே அந்த எஸ்பிஓவில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுருவோம். கரெக்டு தானே? ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன் எல்லாத்தையுமே. ஸோ அதை நான் காப்பி பண்ணி கூட நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போது அந்த டைட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையா, அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேக் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென்ரிவ்யூஸ்.ஆன்லைன் என்பது இருக்குது. அங்கே என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே நாங்கள் காப்பி பண்ணி நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே பாருங்கள் 234 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் நம்ம எஸ்பிஓ சைடில் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த எரர் நான் காமிக்கிறேன் பாருங்கள். சில பேருக்கு டைட்டில் இந்த எரர் வருது, சில பேருக்கு அதில் வந்து எரர் வருது. இங்கே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி அப்ரூவ் 30 வேர்ட்ஸுக்கு மேலே போட சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த இப்போ காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த டிஸ்கிரிப்ஷனில், ஸோ அதை காப்பி பண்ணி போட்டாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்செட் வந்து ஆக மாட்டுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இன் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டு மேலே டைட்டில் என்ன போட்டிருக்கீங்களோ அதே டைட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ மேலே நான் என்ன டைட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிஎல்டி ஃபேமிலிஸ் அண்டு எஸ்பிஓ ஃபேமிலி அதுமாரி போட்டுரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் என்ன கொடுக்குறீங்க அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷனில் அதே போல் டைப் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்து இந்த ரிவ்யூ போர்ட்டலுக்கு கீழே ஹேஷ்டாக் கீழே நீங்கள் வந்து ஹேஷ்டாக் போடுங்க. உங்கள் சேனல் பேர் வந்து நீங்கள் ஹேஷ்டாக் போடலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டாக் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேங்களா? ஹேஷ்டாக் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய சேனல் லிங்க் கொடுக்குறது, இல்லை வாட்ஸ்அப் அந்த சேனல் லிங்க் கொடுக்குறது, குரூப் லிங்க் கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எல்லாத்தையுமே மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
வெறுமனே அந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர் பைன்னு சொல்லிட்டு எஸ்பிஐ அவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? அது மட்டுமே நீங்க காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணாம, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மேல இருக்கிற டைட்டிலும் கீழ எடுத்து அப்படியே டைப் பண்ணுங்க. அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் கீழ குடுங்க. ஹேஷ்டேக் வந்து குடுங்க. இந்த மாரி குடுத்துட்ட பிறகு நீங்க வந்து போயிட்டு, அங்க போயிட்டு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண அங்க போறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம டைட்டில் என்ன குடுத்துருந்தோங்க? டைட்டில் வந்து ஹாய், ஹலோ, வெல்கம் டூ டிஎல்டி ஃபேமிலிஸ் அண்ட் குடுத்துருந்தோமா? இங்க நம்ம என்ன பண்ணோம்? டைட்டில் நம்ம ஃபுல்லா ரைட் பண்ணிடுறோம். அப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப எஸ்பிஓ மேல குடுத்துருப்பாங்க அந்த கீவேர்ட்லாம். அந்த கீவேர்ட் மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு சப்மிட் குடுத்தா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் எரர் வரும். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் வந்து 100 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கணும்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டைட்டில் குடுத்தோம் இல்லையா? அத டிஸ்கிரிப்ஷன்ல மேல இருக்கிற டைட்டில் தானே கீழ எழுதணும். டைட்டில் கீழ எழுதணும். அதேபோல அந்த கன்டென்ட்க்கு சம்பந்தமான விஷயங்கள நம்ம என்ன பண்ணணும்? கீவேர்ட் நெறைய எழுதியிருப்போம். அதேபோல ஹேஷ்டேக் போட்டு நம்ம எதனாச்சும் எழுதியிருப்போம். ஸோ அதே போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க நீங்க YouTubeல என்ன குடுத்தீங்களோ, டைட்டில் குடுத்திருப்பீங்க. அதேபோல எஸ்பிஐல என்ன ஆட் பண்ண சொன்னாங்களோ, அத ஆட் பண்ணியிருப்பீங்க. அதேபோல என்ன கீவேர்ட் சொல்லணுமோ, அந்த கீவேர்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஹேஷ்டேக் போட்டு உங்க சேனல் பேர் போட்டுருக்கலாம் நீங்க. ஸோ அதே மாரி என்னென்னலாம் போட்டிருக்கீங்களோ, அத அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து, நீங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிடுங்க. எதுல? எஸ்பிஓல. ஓகேங்களா? அப்ப டைட்டிலுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனுமே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கீழ சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 100% உங்களுக்கு அப்செட் வந்து ஆகும். ஓகேங்களா? இதுதாங்க 2த்துக்கான எரர்க்கான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து இங்க பாருங்க பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் இருக்கு லெட்டரு. 10 வேர்டுக்குள்ள தான் இருக்குது அது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் அதிகமா பண்ணுங்க. இவங்க பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, பக்கத்துல இன்னும் போட்டுருங்க. அறுசுவையான பிரியாணி செய்வது எப்படி? இல்ல வந்து செம்மையான பிரியாணி செய்வது எப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு டாபிக் பக்கத்துல எழுதி அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு சப்மிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேபோல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்க, அவன் வெறுமனே அந்த காப்பி பண்ணி, அதாவது எஸ்பிஐல மேல என்ன குடுத்துருந்தாங்களோ, அத மட்டுமே காப்பி பண்ணி கீழ வந்து போட்டுருக்காங்க. அந்த மாரி போடக்கூடாதுங்க. நீங்க என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அது கன்டென்ட் ஏத்த மாரி ஏதாச்சும் அது கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுங்க. எத ஆட் பண்ணா, இப்ப செமையான பிரியாணி எப்படி செய்வதுன்னா, ஒண்ணுமே விஷயம் இல்ல. கீழ அதே டாபிக்க கீழ ஆட் பண்ணுங்க. செமையான பிரியாணி செய்வது எப்படி சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு, கீழ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிவ்யூ எல்லாம் இருக்கு இல்லையா? அத ஹேஷ்டேக் போட்டு நம்ம எஸ்பிஐல குடுத்துருக்காங்க. ரிவ்யூ போர்ட்டல், ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழ நீங்க ஒரு ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா ஹேஷ்டேக் நீங்க எவ்வளோ கிரியேட் பண்றீங்களோ, எவ்வளோ கீவேர்ட்ஸ் நீங்க குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ஆகும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சஜஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சேனல் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ ஓகே. அப்போ இந்த 2த்துக்கான எரர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிட்டேன். இது எப்படி சரி பண்ணணும்? நீங்க எப்படி அதுல டைட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே போல இப்ப பாருங்க, இந்த இது "தி யுஆர்எல் மஸ்ட் பி ஹேவ் வேலிட் சோசியல் மீடியா" அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? இந்த எரர் மேக்ஸிமம் யாருக்கு வருது அப்படின்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் Instagramல பண்றவங்களுக்கு மட்டும் தான் வருது. இது ஏன் வருது அப்படின்னா, எஸ்பிஓ சைடுல கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்னதான் வந்து நானும் வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன். 12 மணி வரைக்கும். கிட்டத்தட்ட 9 மணிக்கு உட்கார்ந்தேன். இது சம்மந்தமா நம்ம இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நானும் எந்தெந்த எல்லா மெத்தட்லயுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எந்த மெத்தட்லயுமே ஒர்க் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அப்புறமா கமாண்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அவங்க என்ன ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுலயாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சரி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை சரியாயிட்ட பிறகு நம்ம சேனலுமே அனௌன்ஸ்மென்ட் பண்றோம். இல்ல நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்க. அதிலயுமே அவங்க சொல்லுவாங்க. அத பார்த்து நீங்க வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ இப்போதைக்கு Instagramல நீங்க இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த இஷ்யூ சரியாயிட்ட பிறகு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது. ஸோ இப்ப இது 3 எரர்க்கான விஷயத்த நம்ம முடிச்சுட்டோம். அப்ப டைட்டில் மஸ்ட் பி ஹேவ் 10 வேர்ட்ஸ் அதையுமே நம்ம சொல்லிட்டோம். டைட்டில் நீங்க கொஞ்சம் பெருசா எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? எஸ்பிஐல குடுத்த அந்த கீவேர்ட தவிர இன்னும் கொஞ்சம் ஆட்ஸ் பண்ணுங்க. உங்க டைட்டில் சம்மந்தமா, உங்க ஹெட்டிங் சம்மந்தமா, உங்க கன்டென்ட்க்கு சம்மந்தமான ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். அப்போ இதுக்குமே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கடைசியா சொல்லியிருப்பேன். முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா இத நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒய்டி ஸ்டுடியோல நீங்க மேக்ஸிமம் வீடியோ அப்லோட் பண்றது ஒய்டி ஸ்டுடியோல குரோம்ல வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பண்ணா தான் உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். டைட்டில் போடுறதுலருந்து, டிஸ்கிரிப்ஷன் அழகா ஆட் பண்றதுலருந்து, தம்ப்நெயில் செட் பண்றதுலருந்து இந்த மாரி நெறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குங்க. ஸோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிட்ஸ்க்கு மேட் பண்றீங்கன்னா, கிட்ஸ்க்கு வந்து பண்ணிக்கங்க. இல்ல எஸ் குடுத்தீங்கன்னா, இந்த கிட்ஸ்க்குன்னு அர்த்தம். நோனா கிட்ஸ்க்கு இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே உங்க வீடியோ பார்ப்பாங்க. அப்படியே இங்க கீழ பாருங்க, உங்க ஷோ மோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த ஷோ மோர நீங்க டச் பண்ணுங்க. இத டச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, அப்படியே வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு புரமோஷன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கும். இருங்க நான் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. புரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பெய்ட் புரமோஷன் அப்படி பாருங்க இருக்குங்க பாருங்க. மை வீடியோ கன்டைன்ஸ் பெய்ட் புரமோஷன் லைக் எ ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட் ஸ்பான்சர்ஷிப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க என்ன பண்ணணும் ஆன் பண்ணுங்க. எதுக்காக இத ஆன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு எஸ்பிஓ சம்மந்தமா வாரத்துக்கு ஒரு டாஸ்க் வந்து நீங்க பண்ண போறீங்க. அப்ப வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க இல்லையா? அந்த வீடியோல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, பெய்ட் புரமோஷன ஆன் பண்ணிடுங்க.
இது ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு ஃபீச்சர்ஸே இல்ல. இப்ப தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஏன் நெறைய பேர் காச வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்ல ப்ரமோஷன் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அது வந்து யூடியூப்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் நீங்க வந்து பெய்ட் ப்ரமோஷன் நீங்க டச் பண்ணிட்டு, இதெல்லாம் டிக் பண்ணிட்டு நீங்க வீடியோ போடக்குள்ள என்ன ஆகும்னா, யூடியூப் ஆனது பார்ப்பாங்க. ஓகே இவங்க வந்து அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டாங்க. நம்ம அதான் காசு கம்மியா குடுப்போம். அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுவாங்க. அதேபோல உங்களுக்கு ஃபியூச்சர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கேஸ் அதாவது உங்க சேனல் மேல எந்த ஒரு கேஸும் வராது, ரிப்போர்ட்டும் வராது. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எஸ்பிஓக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு புரமோஷன் பண்ணி குடுக்குறீங்க. ஒரு ஸ்பான்சர்ஷிப். அப்ப ஏன்னா நம்ம வீடியோல நம்ம சொல்றோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் குடுக்குறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான வொர்க் பண்றோம். அமௌண்ட் வாங்கிட்டு தான் நம்ம இந்த ஸ்பான்சர் வந்து பண்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த டைட்டில் இருக்கும். கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷோ மோர் இருக்கும். ஷோ மோர்க்கு கீழ பாருங்க பெய்ட் புரமோஷன் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. அந்த பெய்ட் புரமோஷன் கீழ ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோ போடுங்க. எந்த வீடியோ போடணும் அப்டின்னா, எஸ்பிஓக்கு டாஸ்க்குக்காக ஒரு வீடியோ நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா? அந்த வீடியோக்கு மட்டும் நீங்க கிளிக் பண்ணி போட்டா போதும். மத்தபடி நீங்க எந்த வீடியோ போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக நீங்க இத கிளிக் பண்ண வேணாம். நம்ம எஸ்பிஓக்காக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த நம்ம ஸ்பான்சர் பண்றோம். அதுல சொல்றோம் இல்லையா? அதுக்காக நீங்க கண்டிப்பா இத கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க வீடியோ போடணும். ஸோ அத வந்து பாத்துங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, மேஜரா எல்லாருமே இருக்கிற விஷயம் தான். எல்லாருமே பண்ணிடுங்க. ஸோ அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ மேஜரா வந்து நெறைய பேர் இருக்கிற பிரச்சனை இப்ப என்ன வருதுன்னா, ப்ரோ என்னோட சேனல் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வருது. என்னோட சேனல் வந்து வெரிஃபிகேஷன் வருது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது இப்ப? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதே மாரி அவங்களுடைய சேனல் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ண முடியல. நெறைய இது சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ அதாவது உள்ள வந்துருங்க. ஒய்டி ஸ்டுடியோ உள்ள வந்துட்டு, ஒய்டி ஸ்டுடியோ பொறுத்தவரைக்கும் ஆப்ல வந்து பண்ணாதீங்க. குரோம்ல பண்ணுங்க. குரோம்ல தான் நெறைய உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் ஆப்ஷன் காமிக்கும். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல நெறைய காமிக்காது உங்களுக்கு. அப்ப குரோம்ல ஒய்டி ஸ்டுடியோ நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸோட சின்னதா கீழ காமிக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சேனல்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த சேனல நீங்க சேனல் டச் பண்ணிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, இங்க எல்லாமே 3 குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் எனபிள்னு சொல்லிட்டு ஒண்ணு காமிக்கும். அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ன்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இது வந்து வீடியோ பொறுத்தவரைக்கும் உங்களால 15 நிமிஷத்துக்கு போட முடியும். தம்ப்நெயில்ல செட் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீம் போடலாம். இது இந்த ஃபோன் வெரிஃபிகேஷன் நம்பர் குடுத்து நீங்க வெரிஃபை பண்ணா மட்டும் தான், இதுதான் உங்களால வந்து பண்ண முடியும். வீடியோ லாங்கா போட முடியும். தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். லைவ் ஸ்ட்ரீம் வந்து உங்களால பண்ண முடியும். அப்ப மொபைல் நம்பர் குடுத்து வெரிஃபை பண்ணீங்க. 2வது மொபைல் நம்பர் குடுத்து வெரிஃபை பண்ணுது. இந்த 3வது பண்றது தான் நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. ஓகேங்களா? இது என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. இன்கிரீஸ் டெய்லி வீடியோ அப்லோட் லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் எலிஜிபிலிட்டி அப்ளை ஃபார் த மானிடைசேஷன் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இப்ப எஸ்பிஓல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்குக்கு வந்து குடுக்க சொல்றாங்க இல்லையா? அந்த லிங்க்க நீங்க குடுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஒரு டாஸ்க்க நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். பாருங்க எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வீடியோ லிங்க் நீங்க குடுக்குறீங்க. ஏதாச்சும் ஒரு லிங்க் குடுக்குறீங்க அப்டின்னா, இந்த ஒரு இத நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இது நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. 3வது ஆப்ஷன் ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. வீடியோ வெரிஃபிகேஷன், வேல்யூட் ஐடி, சேனல் ஹிஸ்டரி. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடியோ வெரிஃபிகேஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ இல்ல அப்டின்னா வேல்யூட் ஐடிய வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ சேனல் ஹிஸ்டரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வீடியோ வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, வித்தின் ஒரு 1 ஹவர்க்குள்ளயே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடும். அத நீங்க எப்படி பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. ஒய்டி ஸ்டுடியோ வாங்க, செட்டிங்ஸ தொடுங்க. உங்களுக்கு ஜெனரல் இருக்கும். சேனல தொடுங்க. சேனல தொட்ட பிறகு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இருக்கும். அங்க கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு மேல இருக்கிறது 2 முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எனபிள் ஆயிட்டு இருக்கும். செகண்ட் மொபைல் நம்பர் குடுத்து வெரிஃபை பண்றதுக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். கீழ வந்து அலோ அக்சஸ் இல்ல அக்சஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்க அத குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அந்த 3 ஆப்ஷன் எப்படி காமிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி தாங்க உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே போல தான் யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன், யூஸ் யுவர் வேலிட் ஐடி ப்ரொவிஷன் அப்டின்னு சொல்லிட்டு காமிக்கும். லாஸ்ட்டா அது 3வது ஆப்ஷன் நீங்க டச் பண்ணாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 2 மந்த் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது யாருமே டச் பண்ணாதீங்க இத. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் நீங்க குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்தீங்க அப்டின்னா, உங்க மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மெயில் சென்ட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். அது மெயில் சென்ட் பண்ண ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய சேனல் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் வந்துரும். அந்த மெயிலுக்குள்ள ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கும். அந்த லிங்க்குக்குள்ள நீங்க போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு கன்டின்யூ அலோ கேட்குங்க. முக்கியமா கேமராக்கு அலோ குடுத்துங்க. ஏன்னா அலோக்கு அதில கேட்கும். கேமராக்கு அலோ குடுத்தா மட்டும் தான் அது உள்ள போகும். கேமராக்கு நீங்க அலோ குடுத்துட்ட பிறகு ஐ அக்ரி கன்டின்யூ சொல்லிட்டு இருக்கும். அது குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கேமரா மாரி ஒரு ஆப்ஷன் வந்துரும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள உங்க ஃபேஸ வந்து காமிக்கும். உங்க ஃபேஸ நீங்க காமிச்சுட்டு, அவங்க வந்து லெஃப்ட்ல திருப்ப சொல்லுவாங்க.
ரைட்ல திருப்ப சொல்லுவாங்க. இல்ல வந்து மேல திருப்ப சொல்லுவாங்க. மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. இல்ல ஒரு சிம்பிள் கூட காட்டுவாங்க. இந்த மாரி இப்படி திருப்புங்க. ரைட் சைட்ல திருப்புங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி நீங்க திருப்பிட்டு கரெக்ட்டா சொல்ட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது முடிஞ்சுட்டு, தேங்க் யூ ஃபார் யுவர் அப்ளைன்னு சொல்லிட்டு வந்துரும். உங்களுக்கு இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு மெயிலுமே வந்துரும். ஓகே. மெயில் வந்துட்ட பிறகு நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடலாம். ஓகேங்களா? இல்ல ப்ரோ நான் ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன். நான் வேற என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. யூஸ் யுவர் வேலிட் ஐடி இருக்கு இல்லையா? இதில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் இல்ல டிரைவிங் லைசென்ஸ், ஆதார் கார்டு, இந்த மாரி பான் கார்டு இந்த மாரி சம்மந்தமான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். இதில மேக்ஸிமம் இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் வந்து குடுக்கலாம்னு மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள்ட்ட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஷன குடுத்து நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெயில் ஒண்ணு வரும். அந்த மெயிலுக்குள்ள ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கும். அந்த லிங்க்க நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு டிரைவிங் லைசென்ஸோ, இல்ல பாஸ்போர்ட்டோ, இல்ல இந்த மாரி ஆப்ஷன்ல ஆதார் கார்டோ ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டு, நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்க பண்ணிட்டீங்க கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ரூவல் ஆயிடும். வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு மெயில் வந்துரும். இந்த மாரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அப்ரூவல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அடுத்ததா திரும்பி நீங்க வேற ஆப்ஷன் தான் பண்ற மாரி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஈஸியா தான் இருக்கும் அது. ஃபேஸ் திருப்புற மாரி தான் இருக்கும். நீங்க அது மேல பார்த்தாலே இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே நீங்க பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படின்னு. ஓகேங்களா? அதில அப்படி அது முடியல அப்படின்னா, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க முக்கியமான விஷயம். ஸோ இது தவிர வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாமே இந்த வீடியோல நான் கவர் பண்ணிட்டேன். 3 எரர் அந்த டைட்டில் எரர், டிஸ்கிரிப்ஷன் எரர், அதேபோல அந்த சோசியல் மீடியா எரர் இருக்கு இல்லையா? Instagram அந்த எரர், முக்கியமா YouTubeல நீங்க எந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணணும் அந்த எரருமே நான் சொல்லிட்டேன். அதேபோல இந்த வெரிஃபிகேஷன் வெரிஃபைன்னு காமிக்குது லிங்க் வந்து என்னால டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி குடுக்கணும்னு சொல்லிட்டு அதையுமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம எனக்கு WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.